வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி புஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கலர்ஃபுல்லான ரெயின்போ சாலட் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் அழுத்திடுங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு காய்கறிகளை ரெடி பண்ணிப்போம். பர்பிள் கலர் கேபேஜ் எடுத்துக்கலாம். இது நார்மல் கேபேஜோட 4 மடங்கு ஜாஸ்தி. இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, அதனால கேன்சருக்கு ரொம்ப நல்லது. இதுல விட்டமின் A, விட்டமின் B1, விட்டமின் B2, விட்டமின் B6, விட்டமின் K, விட்டமின் C எல்லாமே இருக்கிறதுனால கண்ணுக்கும் நல்லது, ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால டைஜஷனுக்கு நல்லது. கட் பண்ணா இது மாதிரி இருக்கும் உள்ள. இது மாதிரி தின்னா ஸ்லைஸ் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டுருவோம். ஒரு மிக்சிங் பவுல்ல கேபேஜை சேர்த்துன்றலாம். கேரட் இது மாதிரி மெலிசா நறுக்கிட்டு சேர்த்துருவோம். வெள்ளரிக்காய் தோலோடையே இது மாதிரி மெலிசா வெட்டிட்டு சேர்த்துருவோம். வெங்காயம் 1 அதையும் நறுக்கிட்டு சேர்த்துடலாம். தக்காளி அதையும் நீட்டா வெட்டிட்டு சேர்த்துருவோம். பீட்ரூட் தோல் சீவிட்டு இது மாதிரி ஸ்லைசஸா கட் பண்ணிட்டு சேர்த்துருவோம். ஃப்ரோசன் கார்ன் கொஞ்சம் சேர்த்துருவோம். வெள்ளை எள்ளு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு 1/2 ஸ்பூன், மிளகாய் பொடி 1/4 ஸ்பூன், மிளகு பொடி 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழைகளை சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸை சேர்த்துப்போம். 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். இது உடம்புக்கு நல்லது. ஆலிவ் ஆயில் இருந்தா கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். செய்யறது ரொம்ப ரொம்ப சிம்பிள், பட் உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கும் போது கலர்ஃபுல்லா இருக்கனால ரசிச்சு சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான இந்த சாலடை நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ஹெல்த்தியா இருங்க. இந்த சேனல் டு சி உஷாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.